மிஸ்டர் லீக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல பார்த்ததுல இருந்து ஈராவுக்கும் இந்த ஷென்னுக்கும் ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கிறாரு. ஆனா தான் பார்த்தது எதையுமே வந்துட்டு யாருக்கிட்டே சொல்றது இல்ல. முக்கியமா நம்ம ஓயங் கிட்ட சொல்றது இல்ல. ஓயங்கோட அப்பா ஓயங்க வந்து பர்சனலா கூப்பிட்டு வார்ன் பண்ணாலும் ஓயங் அடி பண்ணிடுற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்துடுறாரு ஓயங்கு. என்னால அவளை வேலையை விட்டு தூக்க முடியாதுப்பா. நான் யாரு என்ன அப்படிங்கறத நான் வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக ஈராவோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதரை தான் காட்டுறாங்க. இவரை நான் ஈராவோட அப்பானே சொல்றேங்க. ஒரு பயங்கர கொலவெறியில் இருக்காரு. கண்டிப்பாக இப்ப சேர்மேனா இருக்கிறவரை பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் தன் பொண்ணை பார்க்கணும், தள்ளி நின்னாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி பக்கத்துல வந்துருவாங்க. அப்ப எதிர்ச்சியா ஈராவோட அம்மா கால் பண்றப்போ, இல்ல எனக்கு ஈராவை பார்க்கணும் போல இருந்தது, கவலைப்படாத, நான் கம்பெனிக்குள்ள போக மாட்டேன், வெளியே தான் நிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அதுக்கான ஒரு சிச்சுவேஷனை நானே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீங்க ஈராவை போய் பாத்துறாதீங்க, ஈராக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ற சமயத்திலேயே யாரோ வந்து இவரோட பர்ஸை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அங்க டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்த ஓயங்க இதை பார்த்து ஓடி போய் சண்டை போட்டு அந்த பர்ஸை இவர்கிட்ட திருப்பி கொடுப்பாரு. அதுக்கப்புறமாக மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருப்பாங்க நம்மளோட மியா. அது என்ன ஐடியானா 4 ஷோ தனித்தனியா நடத்துறதாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா 4ஐயும் ஒன்னா கம்பைன் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு அதிகமான வேலையும் இருக்கு. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா 4 தனித்தனி ஷோவா நடத்துறத ஒரே ஷோவா நம்ம நடத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஃபண்ட் கொஞ்சம் அதிகம் ஆகும், டைமும் அதிகமாகும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ற டைமும் அதிகமாகும். கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். அதுல வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த ஐடியா நல்லா இருக்கு. சரி, இதுக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஓயங்க வராங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க ரூம்லயே உட்காந்து 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலையில உட்காரலாங்கிற சமயத்துல சுவிக்கிட்ட இருந்து கால் வரும். ஒரு முக்கியமான பார்சலை வந்து நான் சைனாக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், யாரை நம்பி அதை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, நீ அந்த இடத்துல போய் பிக்கப் பண்ணி எங்க அப்பாவோட வீட்டு அட்ரஸ் நான் கொடுக்குறேன், நீங்க கொண்டு கொடுத்துடுறியா மியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சுவி கேட்டு எப்படி மியா பண்ணாம இருப்பாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் வெட்டியா தானே இருக்கேன், எப்படி இருந்தாலும் என் வீட்டுக்கு நான் போறேன், ஆன் த வே தானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டிராப் மட்டும் பண்ணாம நானும் கூடவே வரேன், அந்த இடம் என்ன எதுன்னு தெரியாது, நீ என்ன பார்சலை வாங்கிட்டு வந்துடுறதானே போற அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் தெரிய வருது அந்த இடத்துல இருக்கிற பார்சலே சுவிதான். சுவியை பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷமாயிடுது மியாக்கு. கட்டி பிடிச்சுக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, இதெல்லாம் தள்ளி நின்று இவர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லியோட சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிடலாங்க, சிமான பேர் வைக்கிறேன். இவங்களோட ஹெட் பிரான்ச் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பாத்திரம் கழுவுறது, டேபிள் கிளீன், இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது கூட ஏனோ தானோ தான் செய்யறாங்க. அப்போ இங்க வந்து ஒரு ஹெட் லேடி இருப்பாங்க. அவங்க கிட்ட மிஸ்டர் லீ சொல்றாங்க, என் தங்கச்சி அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட நீங்க லைட்டா நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, இங்க இருக்கிற மத்த ஸ்டாஃப் வேலை செய்யலன்னு எவ்வளவு கண்டிப்பா இருப்பீங்களோ அதே கண்டிப்போடு இருங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் அந்த கண்டிப்போடு இருக்கிறாங்க. ஆனா இந்த சிமா கேட்கற மாதிரி இல்ல, பிளேட்ஸை போட்டு உடைக்கிறா, அதை பண்றா, இதை பண்றா, அவங்க அசர்றதே இல்ல, நீ உடைக்கிற பிளேட்ஸ்க்கான பணத்தை எல்லாத்தையும் மாச சம்பளத்துல இருந்து பிடிச்சிப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் நான் யார் தெரியுமா, நான் யாரோட பொண்ணு தெரியுமா, யாரா இருந்தா என்னமா, மிஸ்டர் லீயே இங்க வந்தா கூட இங்க இருக்கிற வேலை என்ன ஏதுன்னு என்னதான் கேட்பாரு. அப்படி இருக்கிறப்ப நீ எந்த மாத்திரம், எனக்கு நீ லீயோட சிஸ்டருங்கிறது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு லியோட சிஸ்டர் சிமாக்கு தெரியல. தங்கச்சி எப்படியாவது ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து வெளியே உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. ஈராவுக்கும் ஷெங்குக்கும் இடையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் ஈரா வீட்டுக்கு போகாம தனியா அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கி இருக்கிறதாக கேள்விப்படுறோம், அவளுக்கே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஈரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, என்ன இல்லையா அதிசயமா இருக்குன்னு ஈராவும் கேட்கறாங்க. இல்ல, கடைசியா ஃபேமிலி மீட்டப் இருந்தது, அதுல இந்த கல்யாணம் வேண்டாம் நானும் நீயும் பேசிட்டோம், அதுக்கப்புறமாக நம்ம பாத்துக்கல பேசிக்கல, என்னதான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலனாலும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால கொஞ்சம் பிசினஸ் விஷயமாவும் பேச வேண்டியதாக இருக்கு, அண்ட் தென் நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸும் கொஞ்சம் அப்படியே பேசிக்கலாம், டின்னருக்கு வெளியே போலாமா அப்படிங்கிறப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஈராவும் மறுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் லேட்டாக தான் என்னோட தங்கியிருக்கிற ஃபிளாட்டுக்கு என்ன போவேன் அப்படிங்கிறப்போ, சரி நான் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறேன், உன் ஃபிளாட்டோட அட்ரஸ் கூட அப்படிங்கிறதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் சுவி மியா யோயங் எல்லாருமே வந்துட்டு ஜோதியில ஐக்கியமாயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. மியாவை நம்மளுக்கு தெரியும், மியாவோட ஃப்ரெண்டு சுவியும் தனக்கு தான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியே தான் ஓயங் பேசுவாரு. சுவி எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப மனவேதனைப்பட்டு பேசியிருப்பாங்க இல்லையா நம்மளோட மியா, இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சென் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ வேதனைப்பட்டு பேசினதுனால எப்படியாவது அவளை நேர்ல பார்த்து கன்சோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க சுவி. இன்னும் ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி தான் யோயங் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமாக நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் யூவி, மனசுல இருக்கிற பாரமே இறங்கின மாதிரி இருக்கு, இந்த டோஸ்ட் வந்து உனக்காக தான் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ யோயங் இருந்துட்டு, தயவு செய்து வேண்டாம், நீ ஆரஞ்சு ஜூஸ் குடி, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுல பாக்குற சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. சுவி சிரிச்சுட்டே கேட்பாங்க, அப்போ இவ ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க அனுபவிச்சிருக்கீங்க போல இருக்குங்கிறப்போ, ஆமா அப்படிங்கிறாங்க, நான் பிரான்ஸ்ல இருந்தப்போ நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன்.
சரி, ஜோக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பிரான்ஸ்ல இருந்து வந்தது உன்னை கன்சோல் பண்றதுக்காக மட்டும் இல்ல, உன்னோட சார்பா அந்த ஷெங்க 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கறதுக்காக தான் அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ அப்படிங்கிறப்போ மியா இருந்துட்டு ஐயோ என்னடா இது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிக்கிறாங்க. இங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு ஈரா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஷென் ஏற்கனவே ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பான். ஒரு டின்னர் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈராவோட பிளாட்டுக்கே வந்துட்டு சமைச்சு டேபிள் எல்லாம் செட் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புவான். அதை பார்த்ததும் சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீக்கு கால் பண்ணா இல்லை நான் அப்பார்ட்மெண்டோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. இங்க கார் எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வரப்போ லீ நிக்கிறத பார்த்துட்டு உடனே செங்கு கிட்ட சொல்லிடுவாங்க வேற வழி இல்ல ஷெங்கு இந்த மாதிரி லீ என்ன பாக்குறதுக்கு வந்துட்டாரு, அவாய்ட் பண்ணி அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அந்த ஆள் வந்து அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றப்போ இதே பேஸ்மெண்ட்ல ஈராவோட அப்பாவும் தான் பொண்ணை தள்ளி நின்று பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. செங் வந்துட்டு அவசரமா வந்துட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பண்றாங்க. ஆனா முடியறதுல அதுக்குள்ள இவங்க வர பார்க்க முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சுப்பாங்க. உள்ள லீ வந்ததுமே வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்குன்னு கண்டிப்பா தனியா ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரோட வீட்லயும். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற சமயத்துல நான் மட்டும் தான் இருக்கேன், என்ன பார்க்க யாரும் வர மாட்டாங்க லீ, அதனால தான் நான் எதுவும் வைக்கல. இட்ஸ் ஓகே, நீங்க வந்துட்டு ஷூ காலோட உள்ள வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ ஐயும் பரவாயில்ல நான் ஷூவை கழட்டி விட்டுட்டு சாக்ஸோட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. ஈரா அப்படியே நோட்டை விடுறாங்க. ஷெங் எங்க இருக்கான் ஏது இருக்கான் எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னொரு ஸ்லிப்பர் இருக்கும், அதை தான் இந்த ஷெங்க போட்டு வீட்டுக்குள்ள இருந்திருப்பான், அவன் ரெஸ்ட் ரூம்ல போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஈரா எப்படி ஷெங் எங்கேயாவது இருக்கானா என்னன்னு தேடுறாங்களோ அதே மாதிரி லீயும் கண் அப்படியே பரவலா விடுறாரு. சிங்க்ல பாத்திரம் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா சமைச்ச மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒயின் எல்லாம் கலந்து பாட்டில் ஊத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நான் மெய்டு வச்சிருக்கேன், என் மெய்டு எனக்கா குக் பண்ணி வச்சிருந்திருப்பா, அண்ட் தென் அவ கொஞ்சம் ஒயின் கூட குடிப்பா, அவ தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் காமனா பேசிக்கிறாங்க அந்த ஒயினையும் குடிச்சிட்டு. இந்த மாதிரி நாம என்னதான் வந்து மேரேஜ்ல ஒன்னா இணையல அப்படின்னாலும் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேட்கலாம் ஈரா, ஏன் தனியா தங்கியிருக்க, எப்பவுமே ஃபேமிலியோட பாண்டிங் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. இல்ல இல்லையா அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு ஈராவும் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கான்வர்சேஷன் போறப்போ அங்க 3 பேர் சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம மியாவை குடிக்காதேன்னு சொல்லிட்டு இந்த சுவியும் ஓயங்க குடிச்சிட்டு போதை ஆயிட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ ஷெங்கோட ஃபோன் நம்பர் கொடு, அவனை நான் கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கோட ஃபோன் நம்பரை வந்துட்டு இவங்க சுவி வாங்கிக்கிறாங்க. அவனுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றப்போ இவன் பாத்ரூம்குள்ள இருக்கான், போனை சைலண்ட்லி போட்டிருக்க மாட்டான். போன் ரிங் ஆனதும் ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருந்ததுனால அந்த விண்டோ மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நின்று இருந்திருப்பானா ஷெங்கு. அதன் வழியா போன் தவறி கீழே விழுந்துட்டு அட்டன் பண்றதுக்குள்ள ரிங்கோட சவுண்ட் வந்து கேட்கும். ஆமா இது போன் ரிங் ஆகிற சவுண்டும் கேட்குதே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈரா கிட்ட லீ கேட்கிறப்போ நான் 2 போன் யூஸ் பண்றேன், பர்சனல் ஒன்று ப்ரொஃபஷனல் ஒன்று, ஆஃபீஸ் நம்பர் எல்லாம் வந்துட்டு நான் கொடுத்துருந்துருப்பேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஆஃபீஸ் நம்பர் வச்சிருக்கிற ஃபோனை நான் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லீக்கு டவுட் வந்துடுச்சு, இல்லை இந்த வீட்டுக்குள்ள இன்னும் வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, இவன் மறைக்கிறா அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறாரு. ஆனால் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. சரி ஈரா நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வர்றப்ப கூட யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்றப்போ பிளேட்ஸ் இருந்தது, ஃபுட்டோட பிளேட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் யாரும் அப்போதான் குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா பாத்திரம்லாம் சிங்க்ல இருந்தது, மெய்டு வந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு போறவ பாத்திரத்தை கிளீன் பண்ண போவாளா அப்படின்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு வந்துடுறாங்க. இவரு கரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கார் எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா அப்ப கூட ஈராவோட பேஸ்மெண்ட்ல தான் இருப்பாரு. இவருக்கு ஈராவோட பிளாட் நம்பர் கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா உள்ள எல்லாம் வர்றது இல்ல, டோரையும் நாக் பண்றது இல்ல, ஜஸ்ட் அங்க பார்த்துட்டு வந்துருவாரு. இங்க சுவி பல வாட்டி இந்த ஷெங்குக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் போன் கீழே விழுந்துருச்சு இல்லையா, அதனால ரிங்கு போயிட்டே இருக்கும், யாரும் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி யார் போன் என்னன்னு தெரியல அப்படின்னு அதை எடுத்து அட்டன் பண்ணி யார் போன்னு தெரியலங்க, மேல இருந்து கீழே விழுந்திருக்காட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே நாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா மியா போலாம், அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் சொல்லு அப்படிங்கிறப்ப மியா சொல்ல மாட்டேன்றா. ஆனா ஏற்கனவே ஒரு வாட்டி ஷெங்கு பிரேக்கப் பண்ணிட்டு போனப்ப இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு அட்ரஸ் மியா சொல்லியிருப்பா இல்லையா, அது நம்ம ஓயங்களுக்கு தெரியும் இல்லையா. சுவி வா நான் கூப்பிட்டு போறேன், எனக்கு அட்ரஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்மள குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதுக்கு 2 குடிச்சிட்டு ஆடுற ஆட்டம் ஓவரா இருக்கு, எப்படி கண்ட்ரோல் பண்ண போறேன்னு தெரியாம வேற வழி இல்லாம இவங்க கூட வராங்க. மிஸ்டர்லி போனதுக்கு அப்புறமாக ஈரா அவங்க பாத்ரூம் கதை ஓப்பன் பண்றாங்க. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். ஈராக்கு ஆக்சுவலா அது பிடிக்கல. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், ஒரு ஆம்பளையா நான் லீய கூப்பிட்டு வரப்போ நீ நிப்பேன்னு நினைச்சேன், இப்படி ஓடி ஒழிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷெங் அப்படிங்கிறப்போ இது அன்வான்ட் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் ஈரா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன், மற்றபடி எனக்கு என்ன பயம் இருக்கு, நான் உனக்கு காத்திருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. சரி போனேன், அதுக்கு நீ உன்னோட ஃபிளாட்டுக்காவது போயிருக்கலாம்ல, பாத்ரூம்ல நீ ஒளிஞ்சிருக்கிறது பாக்குறப்போ நான் ஏதோ உங்க கூட அஃபேர் வச்சிருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. டைம் பத்தல, நான் குக் பண்ணி டேபிள் எல்லாம் செட் பண்ணிட்டேன், அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் ஃபிளாட்டுக்கு போக முடியல, அதனால நான் பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நான் எங்கேயும் போகாம அங்கேயே நிப்பேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் வர சிச்சுவேஷனை இப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கப்புறம் வந்தா பாத்துக்கலாம் ஷெங், ஆனா நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கல, நீ இவ்வளவு பயந்தாங்கோழியா இருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் சைடை மட்டுமே பார்த்து பேசிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடக்கூடாது, வீட்டை விட்டு தனியா வந்த புள்ள எவனோ ஒருத்தவங்க கூட தங்கியிருக்கா அப்படின்னு உன்னை யார் தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சிருக்கேன்.
எவ்வளவு நேரம் அங்க இருந்தேன் தெரியுமா? நான் அங்க ஒளிஞ்சிருக்கேன் இல்ல எங்கேயோ ஒன்று ஒளிஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுது. அப்போ நீ அவன உடனே பேசி அனுப்பிச்சிருக்கணும். நீ லேட் பண்ண எனக்கு ஏதோ ஃபோன் கால் வேற வந்தது, அதை டக்குன்னு எடுத்து அட்டன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் ஃபோன் வேற மேலேருந்து கீழே வந்துடுச்சு. என் சைடு நீ யோசிக்கவே மாட்டேன்ற, சும்மா ஆம்பளையும் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்க. ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே நான் லீவ் வர்றப்போ நிற்காம இருந்தது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா உன் மனசில் என்ன வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோச் எடுத்து போயிடுவாரு. இந்த பக்கம் அந்த ஷெங்கு தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டாங்க. என்னதான் மியா வந்து சொன்னாலும் 2 பேர் கேட்குற மாதிரி இல்லை. செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு நாங்கள் தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணோம், அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கோட ஃபோனையும் வாங்கிக்கிறாங்க. ஷெங்க பாக்குறதுக்காக மேல பிளாட்டுக்கு போய் தீரணும்னு நிக்கிறாங்க. 2 பேர் பயங்கரமா குடிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் வேற. மியாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த சமயத்துல ஷெங்கோட பிளாட் டோரை வந்து யாரும் நாக் பண்ற மாதிரி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது ஈரா. வந்ததும் என்ன மன்னிச்சிரு ஷெங், நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன் போல இருக்கு. அப்படிங்கிறப்போ நீ ஓவரா பேசினது உன்னோட சைட்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பயந்தாங்கோலி அப்படி நல்லா சொல்லாத. இன்னைக்கு நாம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2nd ஆனிவர்சரி, அதை கொண்டாடலாம் நினைச்சேன், எல்லாமே அப்செட்டா போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறப்போ இப்போ யாரோ டோரை நாக் பண்றாங்க. யாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அங்கிருந்து கத்துறாங்க, டே ஷெங்கு வெளியே வாடா, நான் அவ ஃப்ரெண்டு சூய் வந்திருக்கேன், நான் ஓயங்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை கேட்டதும் இவங்கெல்லாம் தைரியமா ஈரா போய் கதவை திறக்கலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனா ஷெங் தான் ஸ்டாப் பண்றான். வேண்டாம், ஓப்பன் பண்ணாத, அதுக்குன்னு என்ன பயந்தாங்கோலின்னு சொல்லாத, அவங்க குடிச்சிருக்காங்க போல இருக்கு, சீன் வேற மாதிரி போயிரும். ஏற்கனவே அடுத்த சேர்மேனா ஓயங் தான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ என்னை உன்னையும் பார்த்தாங்க அப்படின்னா இதை வச்சே அவன் உன்னை வந்து கார்னர் பண்ணுவான், உங்க அப்பாவுக்கு மேல நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து போய் ஒழிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஈராக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஈரா வந்துட்டு ரொம்ப போல்டான பொண்ணு, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், என்ன தப்பு இருக்கு, நான் என்ன கண்டவ புருஷனியா காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்காக புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், ஒரு சில விஷயங்களை வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லாம பிடிக்காம தான் போய் ஒழிஞ்சுப்பாங்க. இவங்க 3 பேர் வெளியே டமால் டுமால் கதவை தட்டி சத்தம் போட்டு இருக்கிறப்போ இந்த ஷெங்க உடனே ஓப்பன் பண்றது இல்ல. அந்த சமயத்துல தள்ளி நின்று ஈராவோட அப்பாவை வேடிக்கை பாக்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற பிளாட்காரங்களும் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஓ, இப்போ நம்ம பேசுறதை கேட்டுட்டு தான் இவன் கதை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல ஃபிளாட் ஓப்பன் பண்ணி நெய்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த பொண்ணை உள்ள இருக்கானே அவன் 20 வருஷமா காதலிச்சான், இந்த பொண்ணு 20 வருஷமாவும் சரி இப்பவும் சரி அவனை மனசுல நினைச்சிட்டு இருக்கான், திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டான், கண்டிப்பா அவனுக்கு வேற ஏதாவது பணக்கார வீட்டு பொண்ணு கிடைச்சிருக்கான், அதனால தான் பிரேக்கப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அக்கம் பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ ஷெங் வந்துட்டு இதுக்கு மேல விட முடியாது, உள்ள கூப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்றாங்க. இவங்க 2 பேர் ஜம்பமா வந்து சோஃபால உட்காந்துட்டாங்க. ஏன்னா போதையில் இருக்காங்க, என்ன பண்றோம்னு தெரியல. ஆனா தெளிவா இருக்கிற மியாக்கு தர்ம சங்கடமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இதை பாரு, எனக்கு இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை ஷெங், பட் இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு சுவி பிரான்ஸ்ல இருந்து எனக்காக வந்திருக்கா, நம்ம பிரேக்கப் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னா அப்படிங்கிறப்போ நான் உன்னதானே பிரேக்கப் பண்ணேன், இவ இதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருமா ஷெங்கு. கோவம் வந்துடும் 2 பேருக்குமே. சுவியும் சரி ஓயங்கும் சரி, என்ன கத்தி பேசுற வார்த்தை அடக்கு, நீ போனை கீழே விழுக்காட்டிட்ட, அந்த போனை எடுத்து கொடுக்குற சாக்குல உங்ககிட்ட நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு போலான்னு வந்த. ஆக்சுவலா உனக்கு கடைசியா போன் பண்ணது நான் தான். அந்த சமயத்துல தான் நீ போன் அட்டன் பண்ணல, உன் போன் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணப்போ அது ஃபுல் ரிங் போய் கட்டாச்சு. கடைசியில செக்யூரிட்டி எடுத்தாங்க, அவங்க தான் வந்து போன் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. உன்னை நான் பார்க்க வந்ததுக்கான காரணம், எதுக்காக நீ அவனி பிரேக்கப் பண்ண, கண்டிப்பா பணக்கார வீட்டு பொண்ணு நீ வந்து வச்சிருக்க, உனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, அதனால தான் நீ பிரேக்கப் பண்ணிருக்க. ஷெங்குக்கு கோவம் தருது. இதை பாரு, பிரேக்கப் பண்றது லவ் பண்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம், நான் இவ்வளவு பிரேக்கப் பண்ணேன்னு எனக்கு பிடிக்காம பிரேக்கப் பண்ணிருக்கேன், இதுக்கு உங்ககிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் நான் ஏதோ ஒரு பொண்ணுனால இவ்வளவு பிரேக்கப் பண்ணேன்னா எவிடன்ஸ் எங்க வச்சிருக்கீங்களா காட்டுங்க அப்படிங்கிறப்போ சுவி இருந்துட்டு ஓயன் கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் இந்த ஆள் எவிடன்ஸ் கேட்கறான், என்ன பண்ணலாம், வீட்டை சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட போறாங்க. இல்ல இவங்களை இப்படி தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் அவனோட போனை எடுத்து டயல் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ போலீஸுக்கு கால் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து கையை பிடிச்சிப்பாங்க. இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ள தேட போயிடுவாங்க ஒவ்வொரு ரூம்பா. இவன் மியாவை தள்ளி விட தலை வந்து டமால்னு டேபிள்ல பட்டுரும். மியாவுக்கு அப்படி உட்காந்துருவா. கிட்டத்தட்ட அக்கா ஒளிஞ்சிருக்கிற இடம் வரைக்கும் ஓயங் வந்துருவாங்க. அந்த கர்ட்டனை ஓபன் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கிற சமயத்துல இந்த பக்கம் சவுண்டு கேட்கும். சுயும் ஓடி வந்து என்னாச்சு மியா அப்படிங்கிறப்ப அப்படியே விட்டு வந்துருவாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஈரா சரி இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அங்கிருந்தே கால் பண்ணிடுவாங்க. போதையில இருந்த ஓயங் வந்துட்டு இப்படி அடிபட்டு உட்காந்துருக்கிற மியாவை பார்த்ததும் இந்த ஷெங்கு தான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்க சண்டை ஆகி கடைசியில போலீஸ் வந்து எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க. இப்படி போலீஸ் வந்து ஜீப்ல ஏத்திட்டு போகிறது கூட அங்க இருக்கிற ஈராவோட அப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா கூட போலீஸ் வந்துட்டு இவங்களை பார்த்து கேட்பாங்க, ஏன்பா ஓயங் நீ ரொம்ப நல்ல பையனாச்சே, லாஸ்ட் வாட்டி நீ தான் இந்த மியாங்கிற பொண்ணை காப்பாத்தின, நல்ல பையனா இருப்பேன்னு பார்த்து இப்ப ரவுடி தானே பண்ணிருக்க, இந்த பையனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ உடைச்சிட்டு உள்ள போயிருக்கீங்க, அது தப்பு தானே, அவங்க வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ இப்பவும் வந்துட்டு மல்லுக்கு தான் நிக்கிறாரு ஓயங். நீங்க 3 பேர் போய் தனியா உட்காருங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேர்மேனுக்கு கால் பண்ணி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப சுய் வந்துட்டு கேட்பா, என்ன மியா ஏதோ உன்னை வந்து காப்பாத்தினானே இந்த ஓயங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு வாட்டி என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க, அப்ப ஓயங் தான் என்ன காப்பாத்தினா அப்படிங்கிறப்போ என்னடி என்னென்னமோ நடந்திருக்கு,
நினைக்கிறதுக்கே படப்படன்னு இருக்கு. ஆனா நிஜமா சொல்லட்டுமா ஓயங், நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதையில் இருக்கிறதுக்கு ரெண்டும் உளறிக்குதுங்க. மியாவுக்கிட்டே விட்டுருந்தா நானும் தண்ணி அடிச்சிருந்திருப்பேன், இந்த கன்றாவியெல்லாம் பார்க்காமையாவது இருந்திருப்பேன். நான் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனாலே ஹர்ட் ஆயிட்டு இருக்கேன். ஆனா 2 பேர் ஜாலியா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல சேர்மன் வந்துருவாரு. வந்த சேர்மன் போலீஸ் கிட்ட பேசுறப்போ ஷெங்கு பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அந்த ஷெங்கு கிட்ட எதுவுமே சேர்மன் பேச மாட்டார். போலீஸ் கிட்ட போயிட்டு, நான் தான் ஓயங்கோட அப்பா, நீங்க லீகலா என்ன பண்ணுமோ பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஷெங்கு இருந்துட்டு, இல்ல இதை நான் வந்து பிரைவேட்ல பேசி முடிச்சுக்கிறேன், நான் எந்த கேஸு கொடுக்க விரும்பலன்னு சொல்லிடுவாங்க. அப்படியா ஷெங், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓயங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போறதுக்கு மியாவோட அப்பா வருவாங்க. அப்போ சுவிதா வந்து சாரி கேப்பா, மன்னிச்சிருங்க அங்கிள், இது வந்து என்னாலதான், நான் தான் ஷெங்க போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மியா என்ன வேண்டாம் தான் தடுத்தா. பட் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷெங்க பார்த்து எனக்கு கேட்கணும் பேசணும் இருந்தது. அப்படிங்கிற சமயத்துல சரிம்மா, நான் இதுக்காக உன்னை வந்து திட்ட முடியாது, நீ உன் ஃப்ரெண்டு மேல இருக்கிற ஆக்கரெல்லாம் அவங்ககிட்ட பேச போயிருக்க, ஆனா அடிதடி வரைக்கும் எப்படி அப்படிங்கிறப்போ அந்த ஷெங்கு வந்து மியாவை தள்ளி விட்டான், தலையில அடிபட்டுருச்சு, அதுலதான் கோவம் வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்பா கேட்கறதுக்கு மியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது பக்கம் ஷெங்கோ வீட்டுக்கு வந்துடுவான். வந்தா நல்லா அவனுக்கு பொழுக்குன்னு கொடுத்துருப்பாரு ஓயங்கு. நீ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல, அவன் பண்ண தப்புக்கு அவன் வந்து ஜெயிலுக்கே போகட்டுமே, ஓயங் மேல எதுக்கு கரிசனை காட்டின அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஈரா எல்லாம் காலக்கொடுமை. அதுக்கே அவன் நல்லவன் மாதிரி, இதை பாரு ஈரா, உங்க அப்பா மனசுல நான் ஒரு இடம் பிடிக்கணும், இப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த உங்க அப்பா மனசுல வச்சிருந்திருப்பாரு, என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உன் அப்பாக்காகவும் உனக்காகவும் தான் இந்த சீனை நான் பெருசா எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சோ சோ ஸ்வீட், யூ ஆர் சோ நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு கிடக்குறா. இந்த பக்கம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரே ரூம்ல படுத்து தூங்குறாங்க. அப்போ வந்து மியா சொல்லுவா, தனி ரூம் கூட கொடுக்க முடியலடி அப்படிங்கிறதுக்கு. பரவாயில்ல, சின்ன வயசுல நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், எனக்கு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருந்தா ஒரே ரூமை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கேன். பட் என்ன பண்றது, நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, அதனால அந்த குடுப்பம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஓயங் உனக்காக ரொம்ப மெனக்கிடுறாரு, நீ ஓயங் கூட செக்ரட்டரியா இருக்கேன்னு சொல்ற, ஆனா அதையும் தாண்டி எதுவும் இல்லையா, ஓயங் பிஹேவ் பண்றதை பாக்குறப்போ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறப்போ நீ வேற பேசாம இரு சுவி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபியூச்சர்லயும் வரவே வராது அப்படின்னு சொன்ன மியா இருந்துட்டு, ஏன் இப்படி துருவி கேட்குற, உனக்கு ஓயங்க பிடிச்சிருக்கான்னு சுவி கிட்ட கேட்டுட்டு இப்படி 2 பேர் கலாட்டா பண்ணிட்டே விளையாண்டுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கி போவாங்க. அடுத்த நாள் ஈராக்கு புரிஞ்சு போச்சு இது இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்ததும் தன்னோட கேபினுக்கு தம்பியை கூப்பிட்டு, இதுக்கப்புறமாக நீ ஷெங்கு மேல கை வைக்க கூடாது, அவன் என்னோட ஆளு, அவன் என்னோட மேன், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னதும் அப்ப கூட ஓயங்குக்கு தப்பான அர்த்தத்துல புரியல. ஓ இவங்களுக்காக அந்த ஷெங்கு வேலை செய்யறான், அதனாலதான் தன்னோட பர்சன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓயங் நினைக்கிறான். அதனால அதே மாதிரி மியாவும் என்னோட உமன், அவ மேல யாராவது கை வச்சாங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஒரு செகண்ட் ஈராக்கே ஜர்க் ஆயிடும். என்னடா இது, இவன் இப்படி பேசிட்டா நம்மள எதிர்த்து. ஏன்னா ஈரா என்னதான் டாமினேட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டம்ப் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் அக்கா அக்கான்னு பேசினவன் தான் நம்மளோட ஓயங்கு. இப்போ எதிர்த்து பேசாத ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் உன் டேலண்ட்டை மீட்டிங்ல காட்டு, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்பா, போங்க மீட்டிங் ரொம்ப கூட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து உட்காந்து இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம், 4 ஷோவையும் நாங்கள் ஒன்னா தான் கண்டக்ட் பண்ண போறோம், பட்ஜெட்குள்ள முடிப்போம், இதுன்னு சொல்லிட்டு பிளானை பக்காவா சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த பிளான் எல்லாமே என் செக்ரட்டரியான மியா கொடுத்தது அப்படின்னு சொல்லி மியாக்காக இவர் கிளாப் பண்றாங்க, மற்றவங்களையும் கிளாப் பண்ண வைக்கிறாங்க. இவ இந்த அளவுக்கு வந்து இந்த பிளானிங்கை கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈராவும் எதிர்பார்த்திருக்க மாட்டா. அட் த சேம் டைம் மியாவும் தனக்கு இவர் கிரெடிட் கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துக்கல. அதுக்கப்புறமாக ரூமுக்கு வந்ததும் நீங்க ஏன் நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஓயங்க பார்த்து இவங்க மியா கேட்கறதுக்கு, எதுவும் தப்பா சொல்லலையே மியா, ஏன் இவ்வளவு இதா பண்ற, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுக்கு நீ டிசர்விங்னா கண்டிப்பா கிடைக்கணும், எப்பவுமே யாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி வச்சுக்காத, நம்மளுக்கு எது வேணுமோ அதில் நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப பயங்கரமா இவருக்கு வலிக்குது. இது போட்ட சண்டையில அந்த ஷெங்கு மூஞ்சிலே பயங்கரமா ஒரு பஞ்ச் கொடுத்துருப்பாரு இல்லையா, அதுல ஏதோ இவருக்கு கையில ஏதோ பிராக்சர் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அதை மியா விளையாட்ட எடுத்துக்கிறா. சும்மா விளையாடாதீங்க, நான் என்ன அப்படி பிடிச்சி உங்க கையை அமுத்திட்டேனா, நீங்க பாக்ஸர் வேற போங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டத்தை எடுத்துப்பாங்க. இந்த பக்கமாக சுவியை காட்டுவாங்க. சுவி நைட் ஃபுல்லா வந்துட்டு எங்க மியாவோட வீட்டுல தான் தங்கியிருப்பாங்க. இப்பதான் அவங்க அப்பாவை பார்க்க வரா. அவங்க அப்பா இந்த இடத்துல இருந்தாலும் தன் பொண்ணுக்கு நடந்த எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பிரான்ஸ்ல வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் சுவி வந்துட்டு மியாவை பாக்குறதுக்கு போயிருப்பா. போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க? அது மட்டும் இல்லாம மியா கூட ஓயங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க தானே, அப்படிங்கிறப்போ எப்படிப்பான்னு சுவி கேட்கறதுக்கு, பொண்ணை பெத்தவமா நீ எங்க இருந்தாலும் எப்படி போட்டுன்னு விட முடியாது, உன்னை கண்காணிக்கிறதுக்கும் நான் ஆட்களை வச்சிருக்கேன். மியா ஏதோ மன வருத்தத்துல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்தேன். தேவையில்லாம மியாவை பிரேக்கப் பண்ண அந்த ஷெங்கோட வீட்டுக்கெல்லாம் போயிருக்கணுமா அப்படிங்கிறப்போ, அப்பா மியாக்காக என்ன வேணா பண்ணலாம்ப்பா, நான் தனியா இல்ல, என் கூட என் ஃபேமிலி இல்ல அப்படிங்கிற குறையே இல்லாம நான் பிரான்ஸ்ல இருந்தேன், அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதனாலதான்ப்பா அப்படிங்கிறாங்க.
சரி அப்போ ஒரு வாட்டி மியா வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாம், மேபி மியா கூட ஓயங்க வந்தாலும் ஓகே அப்படிங்கிறப்போ ஓயங்குங்கிற பேச்சை கேட்டதும் சுவி கொஞ்சம் வெக்கப்படுறா. மியா வருவாப்பா, ஓயங் வருவாரான்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அப்படியே நோட்டீஸ் பண்றாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், 3 பேர் சேர்ந்துட்டு போய் அத்தனை பிரச்சனை பண்ணிருக்கீங்க, அதனால ஓயங் கூப்பிட்டா நான் வரவா மாட்டேன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஓயங்கோட அந்த பேச்சு எடுக்கிறப்ப வர்ற வெக்கத்தை வச்சு ஏதோ சம்திங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமாக அடுத்தடுத்து இவங்க ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது தீயா போயிட்டு இருக்கு. பயங்கர பிஸியா இருக்காங்க. அடிக்கடி வந்துட்டு மியா லேட் நைட்ல தான் வீட்டுக்கு போறாங்க. சம்டைம்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலே தங்கிக்கிறாங்க. நம்ம பொண்ணு இப்படி வேலை செய்யறாளே, அவளுக்கு சமைச்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கம்பெனிக்கு வந்து R&D டிபார்ட்மெண்ட்ல மியாங்கிற பொண்ணு வேலை பாக்குறாங்கம்மா, நான் அவங்க அப்பா, கொஞ்சம் கூப்பிடுறியாமா அப்படிங்கிறப்போ, R&D டிபார்ட்மெண்ட் எங்க கம்பெனிக்குள்ளேயே இல்லை சார், அது சிட்டி விட்டு வெளியே இருக்கு. மியாங்கிறவங்க R&D டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யல, எங்க கம்பெனில வைஸ் பிரசிடென்ட்டுக்கு செக்ரட்டரியா வேலை செய்யறாங்க அப்படின்வாங்க. இதை கேட்டவருக்கு என்ன பண்றது ஏது சொல்றதுன்னு தெரியாது, அப்படியே வந்துருவாரு. ஆனா அப்பா வந்துட்டு போனது எதுவுமே வந்துட்டு மியாக்கு தெரியாது. மியா அகைன் கால் பண்ணி, அப்பா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர முடியாதுப்பா, நிறைய வேலை இருக்கு, நான் கம்பெனிலேயே தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் இது எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு பொண்ணு சரியான பாதையில தான் போறாளா, அதான் தப்பா என்னன்னு புரியாம சமைக்கிறப்ப கையில எண்ணெய் ஊத்திப்பாரு, அதுவும் கொதிக்கிற எண்ணெய். உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இவங்க கூட ஹெல்ப்புக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மியாவோட அப்பாவை கூப்பிட்டு வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியாது, ஏன்னா கஸ்டமர்ஸ்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. லியோட ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சாருக்கு வந்து கொதிக்கிற எண்ணெய் கையில குட்டிக்கிச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, என்கிட்ட மருந்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வரப்போ லீ இருந்து சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மியாவோட அப்பாவும் அந்த லீ இருக்காரு இல்லையா, அவர் பாத்துப்பாரு, நீ போ அங்க கஸ்டமர்ஸ்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, நீ போய் கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இங்கேயே உட்காருங்க அங்கிள், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் எல்லாம் போட்டு கையில ஊத்தணும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. என்ன கையில கொட்டினது உடனே தண்ணி எல்லாம் ஊத்தினதுனால பெருசா பொத்துக்கல. அது மட்டும் இல்லாம மியாவோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் அப்புறம் கொஞ்சம் லேட் நைட் ஆக கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட அப்பா சொன்னதுனாலையும் சரி இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமர்ஸ் போனதுக்கு அப்புறமாக லியே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு, சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருப்பா ஆசிமா. என் பொண்ணு மியா வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டாப்பா, அந்த கம்பெனில R&D டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சேன்னு சொன்னா, அவ அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வர்றதில்ல, ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் இருக்குன்னு ஸ்டே பண்ணேன்னு சொன்னதுனால சாப்பாடு எடுத்துட்டு போனேன், அப்பதான் அதெல்லாம் தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பொறுமையா லீ கேட்டுட்டு, நீங்க பயப்படுற மாதிரி ஓயங் வந்து தப்பான பையன் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன். அண்ட் தென் மியா வந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க ஷெங்க பத்தியும் நினைச்சு யோசிக்காதீங்க, மியா வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பா. ஓயங்கால மியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி, ஓயங்க அப்படிப்பட்டவன் கிடையாது. அதனால அந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. R&D டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன்னு போய் சொல்லிட்டு ஓயங்குக்கு செக்ரட்டரியா மியா இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், கண்டிப்பா மியாவே சொல்லுவா. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பேசினதுனால மியாவோட அப்பாவுக்கு தேவையில்லைன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி கொஞ்சம் அவங்க மேல கண்ணு வச்சுக்கோப்பா, எனக்காக நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதால நீயும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சிமா கேட்டுட்டே இருந்தாலா. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாக சீமா வீட்டுக்கு கிளம்புறப்போ அந்த ஹெட்லேடியும் சிமா வந்து வீட்டுக்குள்ள போறாளா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் லீயோட ஆர்டர். இந்த ஹெட்லேடிக்கு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாக தான் இவங்க திரும்பி வர்றாங்க. ஆனா சீமா பயங்கரமான ஆளு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஹெட்லேடி போயிட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கார்கியை ஆட்டையை போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக ஷெங்கும் ஈராவும் வந்திருப்பாங்க. ஈரா இருந்துட்டு, அந்த மியா எப்படிப்பட்ட லேடி, அவளால என்ன பண்ண முடியும், என்னாச்சு திடீர்னு